வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஃபேஸ் கேட் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு புது டாப்பிக்காக இருக்கும், கவனிங்க. ஃபேஸ் கேட் அப்படின்னு என்னதுன்னா சிங்கிள் கியூபிட் குவாண்டம் கேட்னு சொல்லுவோம். அதாவது சேஞ்சஸ் ஒன்லி த ஃபேஸ் ஆஃப் த ஒன் ஸ்டேட் while having zero state unchanged. இதோட மீனிங் என்னன்னா, இந்த ஃபேஸ் கேட்டுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம், எஸ் கேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இல்லை இசட் ரொட்டேஷன் கேட் கூட சொல்லுவோம். 3 பேர் இருக்குது இதுக்கு. சரி, ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்டாக எஸ் கேட்டுன்னு சொல்லுவோம். இப்போது நான் எஸ் கேட்டு எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா, 0 கியூ பிட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கியூ பிட்டை. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு 0 போட்டு இந்த சிம்பிள் போட்டால் அது கியூ பிட்டு 0ன்னு அர்த்தம். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா 1 இருக்கும், 0 இருக்கும். இப்போ 1 கியூ பிட்டுக்கு 0 இருக்கும், 1 இருக்கும். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் கேட், அதாவது எஸ் தான் ஃபேஸ் கேட். இந்த ஃபேஸ் கேட்டை நான் இந்த 0ல் அப்ளை பண்ணும்போது எனக்கு சேம் அதே ஆன்சர் தான் வரும். இதுவே நான் 1ல் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபேஸ் வந்துடும். ஃபேஸ்னால் என்னதுன்னா கூட அந்த ஐ வந்து வந்துடும். இதுதான் விஷயமே. ஐனா ஒன்றும் இல்லை, ரூட்டுக்குள்ளே -1 வந்து ஐன்னு அர்த்தம். இதுதான் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ஃபேஸ் கேட்னுடைய வேல்யூ. ஃபேஸ் கேட் என்ன பண்ணுது, 0 கியூ பிட்டுக்கு ஃபேஸ் கேட் அப்ளை பண்ண சேம் 0 கியூ பிட்டே வந்துடுது. 1 கியூ பிட்டுக்கு நான் ஃபேஸ் கேட் அப்ளை பண்ண எனக்கு ஃபேஸ் கூட வந்தது, ஐன்னு ஒரு ஃபேஸ். ஓகேங்களா? சரி, இது எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுக்கலான்னு பாருங்கள். அதாவது 1 0 0 ஐ, அதாவது 0 கொடுத்தா 0 வருது, இதுவே 1 கொடுத்தா எனக்கு வந்து ஐ வந்துடுது. இதுதான் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் இந்த ஃபேஸ் கேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஐ. நெக்ஸ்ட், இப்போ இதை ஆப்ரேஷன் செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் 0க்கு செக் பண்ண போகிறேன். இப்போது ஃபேஸ் கேட்டில் 0 அப்ளை பண்ண போகிறேன். சரி, ஒரு நார்மலாக ஃபேஸ் கேட் நம்மளுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன், 1 0 0 ஐ. ஓகேங்களா? இதுதான் எஸ்ஸுக்கு இது தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு கியூ பிட்டு 0க்கு நம்ம என்ன எழுதணும், 1 0. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் 1 இன்ட்டு 1 1, 0 இன்ட்டு 0 0. புரியுதுங்களா? இப்படி எழுதணும், 1 1s are 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 1 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு 0 0. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வருது, 1 + 0 1, 0 + 0 0. இந்த 1 0 எங்கே இருக்குது, 0 கியூ பிட் தானே. அப்போது நான் 0 கியூ பிட்டுக்கு ஃபேஸ் கேட் எடுத்து எனக்கு அதே 0 கியூ பிட்டே வந்துச்சு. ஸோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. 0க்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, சேம் ஆன்சர் இருந்துச்சு, 1 0வே. நெக்ஸ்ட் அடுத்து ஃபார் 1க்கு பார்க்க போகிறோம். ஸோ எஸ் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் அது எழுதணும்லே அதை எடுத்து எழுதிட்டு இப்போ 1 அப்ளை பண்ண போகிறோம். 1க்கு என்ன கியூ பிட்டு, 1க்கு 0 1ன்னு அப்ளை பண்ணணும். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 1 0, 0 இன்ட்டு 0 0, ஐ இன்ட்டு 1 ஐ. 0 + 0 என்னது 0, 0 + ஐ என்னது ஐ. அப்போது எனக்கு என்ன இருக்குது, 0 1 வரணும், ஆனால் எனக்கு இங்கே ஐ வந்துடுச்சு. அப்போது அந்த 1 கியூ பிட்டு கூட இந்த ஃபேஸ் ஐ வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் விஷயமே. இதுதான் ஃபேஸ் கேட்டுக்கான ஆப்ரேஷன்ஸ். ஸோ 0 கொடுத்தா 0, 1 கொடுத்தா ஐ வந்துடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிளாக் ஸ்பியர் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது பிளாக் ஸ்பியர் ஆக்ஷன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்பியர் ஏற்கனவே நடத்தியிருப்பேன். ஓகேங்களா? பிளாச் ஸ்பியர். ஸோ பிளாச் ஸ்பியர் ஆக்ஷன் என்னதுன்னா, இந்த கியூ பிட்டு வந்து இசட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும் 90 டிகிரியில். ஓகேங்களா? இது இந்த ஃபேஸ் கேட்டை அப்ளை பண்ணும்போது இதான் விஷயமே. ஸோ இசட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும் பிளாக் ஸ்பியரில். ஸோ நான் உங்களுக்கு பிளாக் ஸ்பியர் ஏற்கனவே நடத்தியிருக்கேன் ஃபஸ்ட்டு, அதை நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் புரியும். ஸோ பிளாக் ஸ்பியரில் இசட் ஆக்சிஸில் 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகும் இந்த ஃபேஸ் கேட். அதுதான் இந்த ஃபேஸ் கேட்டுக்கு நம்மளுக்கு 3 பேர் இருக்குது. ஒரு எஸ் கேட்டுன்னு சொல்லலாம், இல்லை இசட் ஆக்சிஸ் ரொட்டேஷன் கேட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லை நம்ம என்ன பண்ணலான்னா ஃபேஸ் கேட்டுன்னு சொல்லலாம். ஸோ 3 பேர் இருக்குது. இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பாருங்களேன். 2 எஸ் கேட் எடுத்துக்கிறோம். அதான் ஃபேஸ் கேட்டை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இசட் கேட்டு உருவாகும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், எஸ் வேல்யூ 2 வாட்டி எழுதிக்குங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம். 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 × 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. ஸோ
இந்த 1 இங்கே -1 இருந்தால் அதுதான் இசட்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த டயகனலில் 0 இருக்கும், இந்த டயகனலில் 1 -1 இருந்தால் அது பேர் இசட் கேட். சரி, எப்படி மல்டிப்ளை பண்ணணும் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ 1 × 1 1 ப்ளஸ் 0 × 0 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ 0 × 1 0 I × 0 0. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் 1 × 0 0 0 × I 0 0 × 0 0 ப்ளஸ் I × I ஸ்கொயர் வந்து -1. ஸோ இதை சால்வ் பண்ண இது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஃபேஸ் கேட்டில் 0 கியூ பிட்டுக்கு 0 தான் வரும், 1 கியூ பிட்டுக்கு I சேர்ந்து வரும், அவ்வளோதான். I மல்டிப்ளை ஆகி வரும், இதுதான் விஷயமே. ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.